எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன். குறிப்பாக ரா, ஸ்மாக்டவுன், NXT எல்லா ஷோவும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே இயோ ஸ்கை அண்ட் ரியா ரிப்ளி அவங்க ரெண்டு பேரும் ரிங்குக்குள்ளே வராங்க. ரிங்குக்குள்ளே வந்த உடனே சர்வைவர் சீரியஸில் நடந்த வார் கேம் மேட்சை பற்றி பேசுகிறாங்க. ஃபைனலி வார் கேம்லாம் முடிஞ்சிடுச்சு, நாங்கள் வின் பண்ணிட்டோம். ஸோ இப்போது எங்களோட நெக்ஸ்ட் மூவை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக மோத போகிறாங்க. ஸோ எங்களுக்காக உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்களோட சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றி பேச அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக சார்லட் ஃப்ளேர், அலெக்சா பிளஸ் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நாங்கள் தான் எங்களோட சாம்பியனை லாஸ் பண்ணோம், அதனால தான் சர்வைவர் சீரியஸ் வார் கேமுக்குள்ளே வந்தோம், எங்களோட ரீமேட்ச் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை பற்றி பேச ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு டீம் கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியலாக அந்த இடத்துல அலெக்சா பிளஸ் இன்னைக்கு நம்ம ரெண்டு டீம் கடையில் ஒரு டாக் டீம் மேட்ச் வச்சுக்கலாம், அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக மோதட்டும் அப்படின்ற மாதிரி அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறாங்க. உடனே இயோ ஸ்கை அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்னைக்கு மண்டே நைட் ரால ரியா ரிப்ளி அண்ட் இயோ ஸ்கை வர்சஸ் சார்லட் ஃப்ளேர் அண்ட் அலெக்சா பிளஸுக்கான ஒரு உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் பால் ஹேமன் பிரான் பிரேக்கரை கூப்பிட்டுட்டு ஆடம் பியர்ஸ்ட்டை பேச போவார். ஸோ ஆடம் பியர்ஸ் சர்வைவர் சீரியஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கான டீமை நீங்களே உருவாக்கிட்டீங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன பேச போகிறீங்க அப்படின்னு கேட்க அந்த இடத்துல பால் ஹேமன் சிஎம் பங்குக்கும் ஸோ பிரான் பிரேக்கருக்குமான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றி பேசணும், ஸோ டிஸ்கஸ் பண்ணணும், வாங்க ரூம்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றி பேசுகிறதுக்காக பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் ஆடம் பியர்ஸ்க்கு ரூமுக்கு பார்த்தீங்கன்னா போவார். உடனே அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவோட அந்த கடைசி மேட்சோட யார் மோத போகிறா அப்படின்ற மாதிரி அந்த லாஸ்ட் டைம் டோர்னமெண்ட் நடக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் மேட்ச் நடக்குது. ஜே ஊசோ வர்சஸ் LA நைட்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ஜே ஊசோவாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா LA நைட்டாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணாங்க. யார் இந்த மேட்ச்சில் வின் பண்ண போகிறாங்க, யார் ஜான்சினாவோட பார்த்தீங்கன்னா அந்த கடைசி மேட்ச் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஃபைனலி ரெண்டு டீமும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ LA நைட்டை பீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். LA நைட் ஜே ஊசோவை ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா LA நைட் வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட ஜே ஊசோ செம காண்டாகி ஸோ அங்கே இருக்க டேபிளாக இருக்கட்டும், அங்கே இருக்க எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டு ஸோ செம காண்டில் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் டே டீம் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே டாமினிக் மிஸ்டீரியோ பேச ஆரம்பிக்கிறாரு. ஜான்சினா என் கூட மேட்ச் பண்ணேன், ஸோ எங்களோட பிளான் என்ன அப்படின்னு தெரியாமலே எங்கள் கூட சண்டை போட்டிருக்கேன். ஃபைனலி நான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஸோ கோட்டை பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ரேமஸ்டீரியோ, நான் தான் பார்த்தீங்கன்னா இந்த லுச்சா லிப்ரேவோட கிரேட்டஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஸோ என் கூட இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்க எல்லாரும் எனக்கு பிடிக்கும், ஸோ என் கூட இருக்க வேண்டிய ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இப்போ என் கூட வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல லிவ் மார்கனை வெல்கம் பண்ண லிவ் மார்கன் உள்ளே வராங்க. ஜான்சினாவை பற்றி பேசுகிறாங்க. குறிப்பாக டாமினிக் மிஸ்டீரியோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதை பற்றி பேசுகிறாங்க. இப்போதைக்கு ஜட்ஜ்மெண்ட் டே டீமில் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு இல்லை, ஸோ இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நான் தான் லிவ் மார்கன் வந்துட்டேன், கூடிய சீக்கிரம் எல்லா கோல்டும் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா ஸோ சாம்பியன் வின் பண்ணுது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்ட்டை பண்ணிவிட்டு ஜட்ஜ்மெண்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷனோட பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. உடனே அதே இடத்துல பார்த்தீங்கன்னா த நியூ டே வர்சஸ் AJ Styles அண்ட் டிராகன் லீக்கான ஸோ WWE வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா AJ Styles அண்ட் டிராகன் லீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக த நியூ டேவை பீட் பண்ணி அவங்களோட ஸோ வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியனை பார்த்தீங்கன்னா அவங்களே ரீட்டைன் பண்ணிவிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க.
பண்ணுறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் ஸ்டெஃபனி வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களோட நெக்ஸ்ட் ஆப்பனண்ட் யார் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது லிவ் மார்கன் உள்ளே வந்து ஸோ நான் உன்னோட நெக்ஸ்ட் ஆப்பனண்ட்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமான ஸோ உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல த விஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருது. உள்ளே வந்த உடனே பால் ஹேமன் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஸோ குறிப்பாக வார் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டர், ப்ராக் லெஸ்னர் எங்களோட டீமில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டாங்க. ஸோ ஒரு பயங்கரமான மேட்சாக இருந்துச்சு, நாங்கள் வின் பண்ணிட்டோம். ஸோ இப்போது உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸோட ஃபஸ்ட் ஆனிவர்சரி ஸோ ரா வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆகி ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக போது. ஸோ ஜனவரி 5th ஸோ ஜனவரி 5 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்க போகுது. சிஎம் பங்க் வர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் சிஎம் பங்கை பீட் பண்ணி நியூ வேர்ல்ட் சாம்பியன் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. குறிப்பாக நெட்ஃப்ளிக்ஸோட ரா அந்த டெலிகாஸ்ட் பண்ண அதே நாளில் ஸோ ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்க போகுது. ஜனவரி 5 நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைக்ரோஃபோனை வாங்கி பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை பண்ணுறாரு. வார் கேமில் உன்னை ஈஸியாக நான் பீட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை பீட் பண்ணி வேர்ல்ட் சாம்பியன் ஆக போகிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் ரியல் ஸோ பெஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படின்றது தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எமோஷ்னலான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்த விட்டு விஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் வர்சஸ் சோலோ சுகாவாக்கான ஜான்சினாவோட யார் கடைசியாக மோத போகிறா அப்படின்ற அந்த ஒன் லாஸ்ட் டைம் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் குந்தராக இருக்கட்டும் சோலோ சுகாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டோட மோத போகிறாங்க நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்ரால. ஸோ அதில் ஜெயிக்கிறவங்க தான் ஜான்சினாவோட அந்த கடைசி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குந்தர் சோலோ சுகாவா ரெண்டு பேருமே தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணாங்க. சோலோ சுகாவா அவங்களோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சுகாவை வின் பண்ணுறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சுகாவை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் தான் வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட அந்த இடத்துல எல்ஏ நைட் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்கும் நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்ரால அந்த ஃபைனல் மேட்ச் நடக்க போது அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஜான்சினாவோட மோத போகிறாங்க. உடனே பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலும் டிராகன்லையும் அவங்களோட நெக்ஸ்ட் ஆப்பனண்ட்டை பற்றி ஆடம் பேஸ்ட்டை பேசுவாங்க. உடனே அதே பேக் ஸ்டேஜில் ரேமஸ் ஸ்டுடியோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல லோகன் பால் உள்ள வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிடும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் நான் தான் உன்னை ரிட்டையர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல ரேமஸ் ஸ்டுடியோ லோகன் பால் அடித்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் பேக் ஸ்டேஜில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிற மாதிரி ஒரு செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அதே சமயம் ஜே ஊசோவுக்கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்குற மாதிரி அவர் ஏன் செம காண்டானார் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இன்டர்வியூ கேட்பாங்க. அவர் எந்த பதிலும் சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி அந்த செக்மெண்ட்டை உடனே முடிச்சிடுறாங்க. உடனே இன்னைக்கு மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் சார்லட் ஃப்ளைர் அண்ட் அலெக்சா பிளஸ் வர்சஸ் ரியா ரிப்ளி அண்ட் யோ ஸ்கைக்கான ஒரு உமன்ஸ் டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ரெண்டு டீமுமே விட்டு கொடுக்காம வேற லெவலில் ஃபைட் பண்ணாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு டீமுமே ரொம்ப க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து யாருமே வின் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கா அண்ட் கைரிஷன் உள்ளே வந்து பயங்கரமாக அவங்கள அடிக்க அந்த இடத்துல அவங்கள சேவ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லைரா வல்கீரியன் அண்ட் பேலி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு 3 டீமும் அடிச்சுக்குவாங்க. உடனே அதே இடத்துல லிவ் மார்கன் இந்த ஜட்ஜ்மெண்ட் டே டீம் உள்ளே வந்து அவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரகுல் ராட்விகஸ் அண்ட் ராக்சின் ஃபெரேஸ் உமன்ஸ் அண்ட் டாக் டீம் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி காமிச்சிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ராவை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ரால உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.